அன்றாட வாழ்க்கையில் ஆன்மீகம் தேவையா? இது பல பேர் மனதில் இருக்கிற கேள்வி. இன்னைக்கு எவ்வளவோ மேல் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு அந்த அன்றாட வாழ்க்கையில் அதையும் கொஞ்சம் கொண்டு வந்துடுறாங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு அது தேவையாங்கிற கேள்வி இருக்குது. நிச்சயமாக ஆன்மீகம், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் கொஞ்சம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாழ்க்கை பெட்டராக இருக்கும். எப்படி பெட்டராக இருக்கும்னா, மன அமைதி கிடைக்கும், தெளிவான சிந்தனை நிச்சயமாக கிடைக்கும், தெளிவாக சரியான முடிவுகள் எடுக்க முடியும், ஒரு நல்ல எனர்ஜியை டெய்லி நம்ம உணர முடியும். அந்த ஒரு ஆன்மீக சிந்தனை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல எனர்ஜி, பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னாக்க, ஒரு நோய் இருந்தாலும் சீக்கிரமாக குணமடைய முடியும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம ஆரா நிச்சயமாக ஒரு பளபளக்கும் ஜொலிக்கும் நிறங்களுடன் மின்னும். இப்போ ஆரா நல்லா இருந்தாலே எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு தனி மரியாதையே கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது என்னென்னா, நம் மனதை இன்னும் கொஞ்சம் உயர்வான நிலையில் இயங்க வைக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இதை எப்படி நம்ம பண்ணுறது, எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் அந்த ஒரு குழப்பத்தில், ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். தினமும் காலையில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஒரு தியானம். நான் தியானம்ங்கிறது தான் ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ அதை பண்ணும்போது கொஞ்சம் பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, ஒரு சின்ன தியானம், இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே காலையில் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிடும். மனம் கொஞ்சம் அமைதியாகும், மனம் கொஞ்சம் வலிமையாகவும் செயல்படும், இன்னும் தெளிவாக செயல்படும். அந்த அன்னைக்கு நாள் முழுக்கவே உங்களுடைய திங்கிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ காலையில் அந்த தியானத்தை முடிச்சிருங்க. ரெண்டாவது, நாள் முழுக்க உங்களுடைய மூச்சு ஒரு மேல் மூச்சாக இல்லாமல் பார்த்துக்குங்க. எப்போவுமே கொஞ்சம் டீப் ப்ரீதிங் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை ரிலாக்ஸ் பண்ணும். இந்த அப்டமன் ப்ரீதிங்னு சொல்லுவோம், வயிறு வரைக்கும் அந்த மூச்சு போகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ப்ரீதிங் பண்ண நமக்கு நிச்சயமாக ரிலாக்ஸ்டாகவே இருப்பீங்க எப்போவுமே. மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாள் முழுக்க உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் வராதுன்னு நான் எப்போவுமே சொன்னதில்லை. ஆனால் அப்படி ஒரு தாட் வரும்போதே அதை கேன்சல் பண்ணி அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் தாட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய எண்ணங்கள் சரியாயிட்டே வரும். இந்த நெகட்டிவ் தாட்ஸை வளர விடாமல் பார்த்துக்குங்க. காலையில் தியானம், அதன் பிறகு நாள் முழுக்க ஒரு நல்ல மூச்சு, டீப்பர் ப்ரீதிங் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ். இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஒரு ஆன்மீக சிந்தனைங்கிறது வரும். இதை தவிர பூஜைகள் பண்ணலாம், அதெல்லாம் நம்மளால் என்ன முடியுமோ பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நான் சொன்னதை ஃபாலோ பண்ணாலே அந்த ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் உங்கள் லைஃப்பில் அதிகமாகும் போது வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கிறத நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும்.